கண்ணை போல பாதுகாத்தேனே காணி நிலத்தையே, பொண்ணு போல பெணி வச்சேனே பொன்னல் பூமிய. மகரசபுரம் சேரி மக்கள் மண்ணை இழந்தாங்க, மண்ணை இழந்த செரிய நான் சொல்லுறங்கேளுங்க. அனுபவத்தில் என்ன பார்த்தேன்னா, சுபவீர் ஆகட்டும், நெடுமாறன் ஆகட்டும், அல்லது அவர் மணியரசன் ஐயாவாகட்டும், இப்போ இவங்க எல்லாரையுமே நான் அது தெரியும். அதே மாதிரி ஆமாக்ஸு, கல்யாணி எல்லாரையும் எனக்கு பழக்கம்தான். இவங்க எல்லாருமே சாதி ஒழிப்புக்கான அரசியலில், சாதி ஒழிப்புக்கான பிரச்சனையில் முக்கியத்துவம் தராதில்ல அப்படிங்கிற ஒரு பார்வை. சாதி ஏதடா உழைக்கும் ஜனங்கள் ஒன்றடா, ஏழை மக்கள் எல்லாம் ஒரே உழைக்கும் வர்க்கண்டா, போராடுவோம் நாம் ஒன்றாக கூடி, புரட்சி செய்வோம் நாம் ஆயுதந்தாங்கி. வெறும் தமிழ் தேசியம் இருக்கு, தமிழ் தேசிய கருத்து அவங்கள்ட்ட இருக்கு, தமிழ் தேசியத்தை எப்படி பண்ணலாம் போலாம் அதெல்லாம் நிறைய புழக்கிறாங்க. ஆனா சாதி பிரச்சனைன்னு வந்தது, அது சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியன்றது பின்னால ஒரு முழக்கமா. அது முன்னாடியே வந்து தமிழரசு அந்த இதுல இந்த நீங்க சொன்னக்கூடிய இந்த பட்டியலில் இருந்தவங்க யாருக்கும் அந்த பார்வை குறைவு. கரும்பு தோட்டத்திலே ஏழை மக்கள் களை எடுக்கையிலே, கருக்கருவா போல சோலை கைகளை கிழிக்கும், கசியும் வியர்வை காயத்தில் பட்டு காணாலா எரியும், உடம்பு தானாலா எரியும். இந்த மாதிரி இந்த பாட்டு இதெல்லாம் மக்கள் கிட்ட பாடி, நீங்க இதெல்லாம் பாடி அந்த அப்பதான் போய் அந்த மக்களை திரட்டு. நீங்க போயிட்டு போன உடனே வரமாட்டாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தோழர் தடா பெரியசாமி பொன்பரப்பி ஐயா தமிழரசன் பெரியவர் என்கிற தமிழரசனோடு ஒன்றாக களப்பணி செய்து ஒரு நீண்ட நெடிய இடதுசாரி, தீவிர இடதுசாரி அரசியலில் இருந்து மாற்று கட்சிகளுக்கு பயணித்து இப்போ வேற ஒரு கட்சியில் வந்து நிற்கக்கூடிய அவருடைய பயணங்களை பற்றி ஒரு 13 எபிசோடு நம்ம இது வரைக்கும் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி அவருடைய சொந்த ஊரில் வந்து சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் 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 வணக்கம். கடைசியாக வந்து நம்ம எங்கே முடித்தோம்னாக்கா, அந்த இயக்கம் தோழர் தமிழரசன் அவர்களுடைய பெரியவர் அவர்கள்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த கொள்கை சித்தாந்த கோட்பாடு, நிறைய தோழர்கள் பிரிஞ்சிட்டாங்க. நீங்கள் பொழிலன் செல்வமணிங்கிற 3 பேரோட நிற்கிறீங்க. ஆமாம். அந்த பக்கம் டிபிஐ அன்னைக்கு இருந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்க கால இயக்கம், ஆமாம், அதோட தொடர்பில் இருக்கீங்க. அங்கே நம்ம நிறுத்தி இருந்தோம். ஆமாம். அதுக்கு பிறகு இந்த 3 பேர் குழு, இந்த அரசியல், இந்த இயக்கம் என்ன ஆச்சு? எப்படி டிபிஐக்குள்ளே நீங்கள் போனீங்க? சரி சரி. அதாவது எங்களுக்குள்ள என்னென்னா, பொழிலன் செல்வமணியை நாங்கள் 3 பேரும் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் விவாதங்கள் வருது. இதுக்கு இடையிலேயே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களுக்கான தொடர்புகளை நாங்கள் வந்து விரிவுபடுத்தி தான் இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நான் வந்து நேரடி தொடர் பெரியவர்கிட்டருந்து வந்ததுனால அவருடைய தொடர்புகள்லாம் கூட நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், பண்றேன், நிறைய புதுப்பிக்கிறேன். அந்த அடிப்படையில் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்க, நெய்வேலின்னு வச்சுங்களேன், நெய்வேலியில தோழர் கூட இருந்தவர் மூவான்னு சொல்லிட்டு ஆசிரியர் வரதராசன் அப்படின்னு. இப்போ அவரை போய் சந்திக்கிறேன் நான். இப்போ அவரு என்ன பண்றாரு, அவரு அங்க துரைக்கண்ணன்னு ஒரு இருக்காரு. இப்போ கூட வந்து நம்ம இந்த இவருடைய இதுல அறக்கட்டளையுடைய பொறுப்பாளராக இருக்காரு. நம்ம அது கோர்ட்டே அவரை நியமிச்சிருக்கு. இப்ப அவரு வந்து ஒரு சீனியர் என்ஜினியர் அங்க. அவரு தோழர் கூட ஆர்வல இருந்து வந்தவர். அவரும் தோழருடைய தொடர்புல இருக்கிறவர், பெரியவருடைய தொடர்புல. அதே மாதிரி கறிக்கடை காசிம்னு சொல்லுவோம் நாங்க, அவரும் பெரியவருடைய தொடர்புல உள்ளவர். இவங்க எல்லாத்தையும் நான் போய் பாக்குறேன், திரும்ப அவங்களோட திரும்ப தொடர்புல இருக்கேன். அப்ப ஒரு நாள் வந்து நம்ம ஒரு மூவா போய் சந்திக்க போது போய் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சின்ன கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்ப அந்த கூட்டத்தில் கிடக்கும்போது நானும் போயிடுறேன். நான் போயிட்டு அவர் மூவா நடத்துறாரு. அவங்கெல்லாம் பெரியவர்கள கூட தொடர்புல இருந்தவங்க. அவங்களுடைய இப்ப நான் எப்படி இங்க இந்த பகுதியில் இருக்கணும், அது மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க் இல்லைனாலும் தொடர்புல இருக்கிறவங்க, தொடர்ந்து இந்த கருத்துக்கு ஆதரவு, மற்ற அவங்களோட என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்க. அந்த அடிப்படையில் அவர் ஒரு சின்ன கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து நான் யதார்த்தமாக நானும் அங்கே போகிறேன் சந்திப்பில். போகும்பொழுது
அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த கூட்டத்துக்கு முடிச்ச பிற்பாடு என்னை அறிமுகப்படுத்துறாருங்க. இவர் தான் வந்து தோழர் தமிழரசன் கூட இருந்தவர். இது மாதிரி தூக்கு தண்டனை வரைக்கும் போயிட்டு வெளியில வந்திருக்கிறாரு. திரும்ப வந்து அமைப்பு பண்ணி யாருக்கிட்ட அறிமுகப்படுத்த மூவா வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்துக்கிட்டே அறிமுகப்படுத்துறாரு. அந்த கூட்டத்துல எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க, அறிமுகப்படுத்த கிளம்புறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து பவுல்ராஜ் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரு பவுல்ராஜ்னு அவர் பார்த்தா ஜிப்பா போட்டு கண்ணாடி போட்டு ஒருத்தர் போறாரு. அவர் வந்து ஐயா அப்படின்னு வந்தார். கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. வந்தவொடனே இவர் பேர் பவுல்ராஜ், நம்ம பட்டியல் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், ரொம்ப ஆர்வமான ஒரு இளைஞர். அவர் அங்கே நெய்வேலியில் இன்ஜினியராக இருக்கார். அப்போ இவரை வந்து புனைப்பெயராக வந்து சிந்தனை செல்வன் அப்படின்னு இவர் பேர் சொல்றது அப்படின்னு அவரை சொல்கிறார். இப்போ காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ உறுப்பினர் அவர் தான், இவர் தான் பவுல்ராஜ் அப்படின்னு என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் சிந்தனை செல்வன் உடைய பேர் அப்படின்னாரு. அப்புறம் இவர் தோழர் தமிழரசன் கூட அவர் இருந்தவர். யாரு என்ன அறிமுகப்படுத்தி சிந்தனை செல்வன்ட்ட. அப்ப அப்படியா உடனே அவருக்கு பெரிய ஆர்வமா என்னை பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு அவர் அப்படியே இது பண்ணிட்டு தொடர் நான் வேணா ஐயாவை கூட்டிட்டு போட்டுங்களா அப்படின்னு என்ன கூட்டிட்டு போறதை பற்றி அவர் கேட்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கட்டி பேசிட்டு அப்புறம் என்ன நான் வேணா இரவு அங்க வரேன், சிந்தனை செல்வம் வந்து உங்களை அழைச்சிட்டு போலாமா, என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து இல்லை நான் கொஞ்சம் தொடர்புகள் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நீங்க வந்து போங்க, ஈவினிங் வேணா அங்கே நம்ம வந்து வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு இடையில அப்புறம் நான் வந்து ஒரு துரைக்கண்ணு தோழர், காசிம் இவங்கெல்லாம் சந்திக்கிற வேண்டியிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் சிறைக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு வந்து அப்போ வந்து அவங்க ஒரு வசூல் பண்ணி ஒரு 1000 ரூபாய் எனக்கு நன்கொடை கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் வசூல் 1000 ரூபாய் வசூல் பண்ணி நெய்வேலியில் எனக்கு அங்கே அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வுகள் இருந்தது. அதன் பிறகு வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட நான் தொடர்பு தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். இன்னைக்கும் கூட அவங்கள்ட்ட, இப்போ காசி மட்டும் இறந்துட்டாரு, இப்படி துரைக்கொண்டு கூட இன்னைக்கும் தொடர்பு தான் இருக்கேன் நான். அதே மாதிரி மூவா கூடியும் தொடர்பு தான் இருக்கும், தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கேயும் நான் வந்து அவர் துரைக்கண்ணு தொடர் வந்து நெய்வேலி நிலக்கரி இதில் வந்து பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றுட்டு இப்போ பச்சைப்பா அறக்கட்டளையில் செக்ரட்டரியா நீதிமன்றமே நியமிச்சு இன்னைக்கு அங்கே அதில் பொறுப்பு. காசிங்கிற தொடர் இறந்துட்டாரு. இன்னொருத்தர் மூவாதான் சீனியர். அவரு இப்ப இன்னைக்கு வந்து இங்க நெய்வேலியில இருந்து ஓய்வு பெற்றுட்டு திரும்ப வந்து இப்ப சிதம்பரத்திலே தங்கிட்டாரு. ஒரு குடும்பத்தோட அங்கதான் இருக்காரு. அவங்க துணையார் கூட இப்ப இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த மாதிரி இந்த இதை ரிவ்யூ பண்ணி அவங்களோடையும் தொடர்புல அப்படியே பண்றோம். இப்ப சிந்தனை செல்வன் என்ன பண்ணாரு, ஈவினிங் அங்க போயிட்டாங்கல்ல, அப்புறம் அங்க தங்கிட்டா அவங்க ஒய்ஃப் தங்கம்னு சொல்லிட்டு பேரு. ரொம்ப ஆர்வமா எல்லாம், ஏன்னா சிறை அது ஜெயில்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. தோழர் எப்படி என்ன, அப்புறம் பெரியவரோட பழக்கம், இது மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு சிந்தனை செல்வனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும். அதுக்கு பிற்பாடு அவங்க வந்து அப்புறம் நாங்கள் உள்ளே இருந்தப்போ நீங்கள் எப்படி புரட்சியெல்லாம் எப்படி பண்ணுவீங்க, என்ன மாதிரிலாம் பயணம் பண்ணுவீங்க, அப்போ நிறைய. அப்போ எனக்கு பாடல்கள்லாம் கூட நான் இப்போ பாடுவேன். நம்ம ஆர்வம்லாம் அப்படியே வந்ததுனால அப்போ அந்த சில பாடல்கள்லாம் பாடுவோம் நம்ம. அப்போ அந்த 1-2 பாட்டெல்லாம் கேட்குது அந்த பொண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ணை போல பாதுகாத்தேனே காணி நிலத்தையே, பொண்ணு போல பெணி வச்சேனே பொன்னல் பூமியே, மதரசபுரம் சேரி மக்கள் மண்ணை இழந்தாங்க, மண்ணை இழந்த செரியனா சொல்லுறங்கேளுங்க. இப்படி இந்த பாட்டு இது மாதிரி வந்து கரும்பு தோட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜனங்க ரொம்ப அந்த பக்கம் கரும்பு விவசாயிங்க அந்த பக்கம். ஆமா. அப்ப கரும்பு தோட்டத்திலே ஏழை மக்கள் களை எடுக்கையிலே கருக்கருவா போல சோலை கைகளை கிழிக்கும், கசியும் வியர்வை காயத்துல பட்டு காணாலா எரியும், உடம்பு தனலா எரியும். இந்த மாதிரி இந்த பாட்டு இதெல்லாம் மக்கள் கிட்ட பாடி இதெல்லாம் பாடி அந்த அப்பதான் போய் அந்த மக்களை திரட்டு. நீங்க போயிட்டு போன உடனே வரமாட்டாங்க, போய் ஒன்று அதே மாதிரி சாதிக்கும் பாட்டு போடுவோம். சாதி ஏதடா உழைக்கும் ஜனங்கள் ஒன்றடா, ஏழை மக்கள் எல்லாம் ஒரே உழைக்கும் கண்டா, இப்படி இந்த மாதிரி பாட்டு நல்லா பாடுறீங்களே அப்படியா. அதே மாதிரி நீங்க வந்து இது பாத்தீங்கன்னா தேர்தல் இல்லைங்களா, அப்ப பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு தெரியுமா அது ஓட்டு கட்சி பத்தி. அப்போ ஓட்டு அரசியல் எல்லாம் இப்ப இல்ல, நாங்க வந்து தேர்தல் அரசியல் இப்ப கிடையாது, தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு தானே நம்ம இருந்தோம். அந்த அடிப்படையிலேயே நான் வந்து அந்த அது மாதிரி போராடுவோம் நாம் ஒன்றாக கூடி புரட்சி செய்வோம் நாம் ஆயுதந்தாங்கி,
அப்படி அந்த மாதிரி அந்த இப்படி பல பாடல்கள். அப்ப கிராமத்துக்கு போய் பாட்டு பாடி இப்ப தங்கம் அவங்க ஒய்ஃப் இந்த சிந்தனை ஒய்ஃப் ஆர்வமா கேட்கறாங்க. அது மாதிரி அவங்க தொடர்பு. அதுக்கு ஒரு பாடு தொடர்ந்து அவங்களோட அந்த 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 டீமோட அப்ப வந்து அங்க அந்த விடுதலை குயில்கள்னு இந்த வீடு ஒண்ணு பண்ணியிருந்தாரு சுபவீர பாண்டியன். அதுக்கு நெய்வேலியில நல்ல பேஸ் இருந்தது. அந்த தோழர்கள்லாம் கூட நமக்கு அப்புறம் ஆதரவா. அப்ப வந்து தோழர் ஐயா சுபவீர பாண்டியன் வந்துட்டு என்ன அமைப்புல என்ன சிந்தனையில இருந்தாரு? இல்ல அவர் வந்து ஆரம்பத்தில் அவர் வந்து தமிழ் தேசிய சிந்தனையில தான் இருந்தார். அவரு ஏன்னா நீண்ட ஒரு நல்ல தொடர்பு தான் இருந்தேன் நானு. அவரும் அந்த விடுதலை குயில்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கட்டி தமிழ் தேசிய அரசியல் முன் வச்சுக்கிட்டு வந்தார். அவரு இது பண்ணாரு. ஆனா இவங்க எல்லாரும் எனக்கு என்ன நான் அனுபவத்துல என்ன பார்த்தேன்னா சுபவீர் ஆகட்டும், நெடுமாறன் ஆகட்டும், அல்லது அவர் மணியரசன் ஐயாவாகட்டும், இப்ப இவங்க எல்லாரையுமே நான் தெரியும். அதே மாதிரி ஆமாக்ஸ், கல்யாணி எல்லாரையும் எனக்கு பழக்கம் தான். இவங்க எல்லாருமே சாதி ஒழிப்புக்கான அரசியல்ல சாதி ஒழிப்புக்கான பிரச்சனையில முக்கியத்துவம் தரால அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. வருவாங்க தரல. வெறும் தமிழ் தேசியம் இருக்கு, தமிழ் தேசிய கருத்து அவங்கள்ட்ட இருக்கு, தமிழ் தேசியத்தை எப்படி பண்ணலாம் போலாம் அதெல்லாம் நிறைய புழக்கிறாங்க. ஆனா சாதி பிரச்சனைன்னு வந்தது. அது சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியன்றது பின்னால ஒரு முழக்கமா அது முன்னாடியே வந்து தமிழரசு அந்த இந்த நீங்க சொன்னக்கூடிய இந்த பட்டியல இருந்தவங்க யாருக்கும் அந்த பார்வை குறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவு. அதனாலதான் நாம வந்து அந்த இடத்துல வந்தோம். அதே மாதிரி நாங்க பாத்தீங்கன்னா இப்ப நெய்வேலி மாதிரி அதே மாதிரி பாண்டிச்சேரியில உங்களுக்கு தமிழ் செல்வம் அந்த டீம் வரும். இப்ப புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா தர்மலிங்கம்னு ஒரு ஆசிரியர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவர் வந்து நம்ம சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கெல்லாம் கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து சந்திக்கிறேன். இப்ப அவரு அங்க சில பேரெல்லாம் எனக்கு தொடர்பு படுத்துறாரு. அப்பதான் எனக்கு என்ன பண்றாருன்னா ஒருத்தர் வந்து தோழரை வந்து நாகராஜன் ஒருத்தர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அவர் வந்து விஎம் அமைப்புல இருந்தார், வினோத் மிஸ்ராவில் இருந்தாரு, ஜெயிலுக்கு போயினாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களை சந்திக்கணும்னாரு. அங்க தென்தமிழன் கருணாகரன்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. அப்ப உங்களை தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வேணா தோழர் போய் பாருங்க, அவங்க சில தொடர்புகள் வேணா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவரு உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டு போனாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. யார் சொல்றாரு உங்களுக்கு? தர்மலிங்கம் சந்திக்க போறது நாகராஜ் உங்களை வந்து சந்திக்கிறாரு. அவரு சந்திக்கிறாரு. அவரு என்ன பார்க்கணும், குறிப்பா தமிழரசன் கூட இருந்த தோழர்களை அதுல யாரை பார்க்கலான்னு அவர் கேட்டுக்காரு, டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியசாமின்னு இருக்காரு, அவரை நம்ம சந்திக்கலாம், அவரு எங்கிட்ட தொடர்பு தான் இருக்காரு, வருவார், வரப்ப நான் கண்டிப்பா உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அடிப்படையில நான் போன உடனே உங்களுக்கு இதே பேர் தானுங்களே, பெரியசாமி தான் சொல்லுவாங்க. அப்ப வெறும் பெரியசாமி தான். பட் தடா இப்பெல்லாம் கிடையாது, தடா எல்லாம் இப்ப நம்ம கேஸே இல்லை. சரி சரி. அந்த வெடிகுண்டு வழக்குல தூக்குத்தண்டனை போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன், அவ்வளவுதான். வந்து இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு திரும்ப வந்து இந்த வேலையெல்லாம் பண்றேன், திரும்ப எல்லாரையும் சந்திக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இந்த நானு பொழிலன் இந்த டீம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கு ஐடியல்லா, ஆனாலும் வேலையை விடல. உங்க 3 பேருக்கும் பொழிலன், நீங்க, செல்வமணி 3 தோழர்களும் மனக்கசப்பு இருந்தாலும் முரண்பாடு தான் மனக்கசப்பு. ஆமா, இருந்தாலும் இந்த வேலைகள் நடந்துகிட்டு. சரிங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, நாகராஜனை பார்க்கலான்னு சொன்னோடனே நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், பார்க்கறதானே பார்க்கலாமே அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரைக்குடி போறோம். அவர் வந்து சொந்த ஊர் காரைக்குடியில இருக்காரு. அவர் ஜெயிலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. யார் 2 பேரும் போறீங்க? நானும் தர்மலிங்கமும். சரி சரி. போகும்போது அவர் காரைக்குடி போயிட்டு அங்க சிந்தனை செல்வன் அதோட டிராப் இல்ல, சிந்தனை செல்வன் தொடர்பும் அப்படியே இருக்கு. அவரு அப்புறம் அப்படியே என்கிட்ட தொடர்பு தான் இருக்காரு. ஏதாவது இப்ப மூவா, சிந்தனை செல்வன், துரைக்கண்ணு, இது மாதிரி அங்க நெய்வேலி டீம் அது அப்படியே தொடர்பு தான் இருக்கேன். அதே மாதிரி இவர் இந்த பகுதியில ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கங்க எனக்கு பேக்கெட்ஸ் நிறைய தொடர்புகள் இருக்கும். அதே மாதிரி இப்ப பெரம்பலூர், அரியலூர், இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே ஆட்கள் இருப்பாங்க. மாவட்டம் முழுக்கவே, அதாவது எல்லா மாவட்டங்களையும் தமிழ்நாடு முழுக்கவே பயணம் பண்றேன். அப்ப அந்த அடிப்படையில இவர் வந்து அங்க காரைக்குடி கூப்பிட்டு போய் அங்க சிக்ரின்னு ஒரு ஃபேக்டரி அந்த பிஹெச்எல் சேர்ந்தது. அப்ப அங்க சுப்பிரமணியன் ஒருத்தரை சந்திக்கிறோம். அவர் மூலமா தான் அவர் நாகராஜனை வர வைக்கிறோம். நாகராஜன் வந்து அவர் என்ன பாக்குறாரு, பெயில்ல தான் வந்திருக்கிறாரு. 2 பேரும் சந்திச்சு அவர் பேசுறோம். அவர் தமிழ் தேசிய அரசியல அவர் ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்துட்டார். விஎம் அரசியல் இல்ல, அவரு தமிழ் தேசியங்கிற அந்த அரசியலுக்கு வந்துடுறாரு. வினோத் மிஸ்ரான்றது வந்து சாரு மஜும்தார்ல இருந்துட்டு இல்ல, பழைய சாரு மஜும்தார்ல இருந்து பிரிஞ்சாங்க. அதுல ஒரு அமைப்பு தான் வினோத் மிஸ்ரான்னு அவரு பிரிஞ்சு தனி அமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விஎம் அப்படின்னு போட்டுவாங்க. இப்ப தேர்தல் அரசியல கூட அவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த இதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. அதனுடைய வெகுஜன அமைப்பான மக்கள் முன்னணின்னு இருந்தது, அதுல அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து சில நடவடிக்கைகள்ல அவர் வந்து குறிப்பா ஈழத்தமிழர் ஆதரவு, தமிழ் தேசியம், அந்த 2 பார்வையும் அவருக்கு இருந்தது. நாகராஜ். அந்த அடிப்படையில நான் அவரோட அப்புறம் உட்காந்து பேசுறேன். பேசிட்டு ஓரளவுக்கு இவரு நம்ம கருத்துக்கு தெளிவா இருக்காரு பட் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவரோட ஒரு உறவை மெயின்டைன் பண்றோம். அப்ப அவரு என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாருன்னா,
இது மாதிரி உங்க கூட இருந்தாங்கல்ல, தோழர் கூட இருந்த, இன்னும் யார் யார் இப்ப நீங்க பெரியவர் கூட இருந்த, குறிப்பா நீங்க உங்க இந்த பொழிலன் இந்த டீம் இப்ப நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. இப்ப இது இல்லாத வந்து சுந்தரம் தோழர் தலைமையில ஒரு டீம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. சுந்தரம் தோழர் அது லெனின் இளவரசன் இந்த டீம் தனியா இயங்குதுன்னு சொன்னாங்க. இப்ப அவங்களெல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா தேவலாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் உறவுல எனக்கு தேவைப்படுது அப்படின்னாரு. சரி, அதுக்கெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அதுக்கு பிற்பாடு தோழர் நாகராஜனோட இப்போ இங்கே தொடர்பில் இருக்கோம், வருவார். வரும்போது அப்புறம் நான் இவங்களெல்லாம் தொடர்புபடுத்தி விடுறேன். யாரு, இளவரசன், இவங்கள எல்லாத்தையும் கூட அதில், அதாவது லெனின் இந்த டீமோட அப்புறம் அவர் லிங்க் ஆகுறாரு. 2 பேரும் அவர் இதாகிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு வெகுஜன அடித்தளம் கிடையாது. அவருக்கு யாரு, நாகராஜன் வெகுஜன அமைப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆனாலும் ஒரு குழு நடவடிக்கை தொடர்புன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் வந்து சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு லெனினும் இவங்களும் சேர்ந்துதான் சில நடவடிக்கைகள்ல இறங்குறாங்க. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நாங்க டக்குன்னு போயிட்டு வெகுஜன திரட்டாம நாம டக்குன்னு போய் குழு நடவடிக்கைகளுக்கு போகக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாகவும் நான் இருக்கிறேன். ஆனாலும் இவங்க தன்மை வேற. நாம அவங்கள்ட்ட போய் ஆலோசனை சொல்லலாம், இப்ப இது மாதிரி சொல்ல முடியும். பட் அவங்களுடைய செயல்பாடுகள்ல போய் நம்ம தடுக்க முடியாது, தலையிட முடியாது. அதனால அவங்க பல சம்பவங்கள்ல அவங்க இறங்குறாங்க. அந்த இப்படி இருக்கும் பொழுது இடையில ஒரு நாள் வந்து ஒரு செல்லுமணியனுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். யார, நாகராஜனை. இங்க வராரு, பெரம்பலூருக்கு வராரு. பெரம்பலூர் வரும்போது துறைமுகலம் தான் செல்லுமணியனுடைய ஊர். அவர் அங்கதான் தங்கியிருக்காரு, இப்பவும் வீடு அங்கதான் அவருக்கு. அப்ப அவர்கிட்ட அவர் அறிமுகப்படுத்துறோம். அப்பதான் வந்து அந்த ராஜாராமன் ஒருத்தர், அவரு இப்ப என்கவுண்டர்லாம் கூட அவரு இறந்தாங்க, அந்த ராஜாராமன்லாம் கூட வராரு. இப்ப அவங்க எல்லாம் வந்து செல்லுமணியனோட அறிமுகப்படுத்தி அவங்க வரப்போவ தங்க இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு பிற்பாடு வந்து எங்க இதுக்கு இடையிலேயே நான் வந்து இடையில இப்ப இந்த அரங்ககுண சேரனை பாக்குறது, உஞ்சி அரசனை பாக்குறது, அவர் தியாகி இமானுவேல் சேகரன் அந்த அவர் சந்திரபோஸ் பாக்குறது, திருமாவை பாக்குறது, இப்படி தலித்து இந்த கட்டமைப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, பக்கம் போயிட்டு இருக்கு. தாண்டி வெளியில இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி பார்வையில அவங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப திருமாவளவனுடைய அடிக்கடி போறேன். அப்ப அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இந்த ஊரினுடைய இப்ப இங்க திருமாந்துறைங்கிறது திருமாவளுடைய அக்கா திருமணம் பண்ணி கொடுத்த ஊர் அது. இப்ப அந்த ஊர்லயே எனக்கு தொடர்பாளரா வந்து வீர கணேசன் இப்பவும் இருக்காரு. இப்ப விசிகாவில தான் இருக்காரு அவரு. இப்ப அவரும் எனக்கு கூட தொடர்புல இருக்காரு. அவரெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கேன் திருமாவை சந்திக்கிறதுக்கு. போயிட்டு அவர்கிட்ட நான் இந்த தமிழ் தேசிய அரசியல் சம்பந்தமா விவாதம் பண்ணுவேன், பேசி அவரை நம்ம இந்த அரசியலுக்கு திருமாவை வெறும் தலித் அரசியல் மட்டும் இல்ல, தமிழ் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் தமிழ் தேசிய சிந்தனை ஆர்வம் இருந்தது. ஏன்னா ஈழத்தமிழர் ஆதரவு பதிவு பண்ணிருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்திட்டே வரோம். அதுக்கு அடுத்தது வந்து செல்லுமணியும் போயிருக்கோம். சில நிகழ்ச்சிகள்லாம் கூட அவர் நிகழ்ச்சி நடத்தும் போது நாங்க அங்க இருந்து செல்லுமணி எல்லாம் கூட கூட்டிட்டு போயிருக்கேன். அங்க ஒரு திருமாவோட பார்த்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் அப்பதான் எனக்கு எங்களுக்குள்ள ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பொழிலன் சிந்தனை இவர் செல்லுமணி எங்களுக்கு என்ன முரண்பாடு வருதுன்னா, தேசியன விடுதலை சம்பந்தமா அல்லது தமிழ் தேசிய விடுதலை சம்பந்தமா கூட்டங்கள் போடுறது, கருத்தரங்கம், துண்டறிக்கை, இதெல்லாம் ஓகே. சில சாதி கலவரங்கள் நடக்குது, சில பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு முகம் கொடுக்கறதுல இவங்கள்ட்ட தொய்வு இருந்தது. பிரச்சனை வருது. பொயிலன்கிட்டே இருக்கு, செல்லுமணிகிட்டே இருக்கு. ஆமா, தேசிய விடுதலை சம்பந்தமா பேசுறதெல்லாம் ஓகே. பட் நாம என்ன முடிவு எடுத்து வந்தோம்னா, சாதி ஒழிப்பு, அதே மாதிரி தலித்து தலைமை, அதுக்கு மாதிரி அதை சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை, இப்படிதான் சாதி ஒழிப்பு கூடிய தமிழ் தேசிய விடுதலை, தோழர் பெரியவருடைய அந்த அஜெண்டாவை தான் நாம அப்படியே கொண்டுட்டு போகணும்னு நினைச்சு அதை தான் முன்வைக்கிறேன் நான். அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு தேவையானது வந்து கொரில்லா ஸ்குவாட் கட்டுறதுங்கிறது அது ஒரு பக்கம். இப்படி எல்லாம் பிரிச்சுதான் நம்ம பேசணும். அதுல அம்பேத்கரை இணைக்கிறது, ஏன்னா பட்டியல் சமுதாயத்துல குறிப்பா சேரி மக்கள்கிட்ட நம்ம உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அம்பேத்கரை சொல்லாமலாம் உள்ள போக முடியாது. வெறுமனே மார்க்சியம் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோமே, ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து எம்எல் இயக்கங்களும் பார்த்தாச்சு, எந்த இதுவும் உள்ள போக முடியல. நீங்க சோறு போலாம், எம்எல் இயக்கங்கள் எல்லாம் பல இயக்கங்கள் சேரிகள்ல போயிட்டு உறவு இருக்கும், ஆனா அங்க இருந்து பல பேரை வென்றெடுக்க முடியல, அவங்களால ஒரு முழு நேர ஊழியரை ஆக்க முடியல. பல பேர்த்த மற்ற கம்யூனிட்டில இருந்து வராங்க, ஆனா சேரிகள்ல இருந்து வர முடியல, சேரி மக்கள் திரட்ட முடியல. இல்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன எனக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தோணுது. நான் தெரிஞ்சுக்கிட்ட வளையம், இப்ப தஞ்சை அந்த பகுதி சுற்றுவட்டார பகுதியெல்லாம்
நீங்க சொல்லக்கூடிய அந்த சேரி பகுதியெல்லாம் இடதுசாரி இயக்கங்கள் தானே வலுவா இருந்தது. இல்ல இருந்தாங்க. ம். உங்களுக்கு அந்த அந்த வலுவா இருந்தாங்க. அது என்னன்னா கம்யூனிஸ்டுகள். ஆமா, கூலி உயர்வு போராட்டம்ங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்தாங்க. ம். சாதி கலவரம்னு வந்தோடனே பின்னாடி போயிட்டாங்க. ம். நீங்க சாதியான ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், ம். அந்த பிரச்சனைக்கு கம்யூனிஸ்டுகள் எங்க போய் நின்னாங்கன்னு சொல்ல பார்ப்போம். ம். கிடையவே கிடையாது. எங்கேயும் வரல. எங்கேயுமே வரல. வெண்மணி உள்பட வெண்மணிங்கிறது வந்து வேற. அது வந்து சாதி கலவரம்னு சொல்ல முடியாது. வெண்மணியை வெண்மணி கூலி என்பது கூலி உயர்வு வர்க்க போராட்டம். போராட்டம் அது. ஆனா அதுல உள்ள இருந்தது எஸ்சி மக்கள். ம். பாதிக்கப்பட்டது. அப்ப அந்த போராட்டத்திலே நீங்க பாத்தீங்கன்னா எஸ்சி மக்கள் கூடுதலா வந்து கலந்துக்கிட்டாங்க. ம். அதுலயும் மற்ற சமுதாயம் இருந்ததுல, ம். அந்த சமுதாயத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்க? இல்ல. இல்ல. ம். அவங்க கை வைக்கல. ம். அதே மாதிரி எந்த இடத்துலயாவது சாதி கலவரம் வந்து அந்த கலவரத்துக்கு போயிட்டு முகம் கொடுத்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வலுவா கொண்டுகிட்டு போனாங்க அப்படிங்கிறது குறைவு. ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு. ஆனா நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள்ல கம்யூனிஸ்டுகள் தான் அந்த சாதியை பிரச்சனை எடுத்தாங்க. நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இல்ல, இருக்காங்க. 1-2 எடுத்தாங்க. இப்ப நான் கூட வந்து இந்த குளப்பாடி எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அது நீதிமன்றத்துக்கு கூட 1-2 எடுத்தாங்க. கண்ணகி முருகேசன் கண்ணகி முருகேசன்லாம் அதுல அவங்க வந்து ஆய்வறிக்கை கொண்டு வந்து கொடுத்தது அன்னைக்கு இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தோழர் தானே அதை வந்து அறிக்கையை கொடுக்குறாங்க. இல்ல அது தோழர் ரத்தனம். அதை நான் பின்னாடி இல்ல வழக்கு நடத்தி கொண்டு வந்தது அது வேற. ஆமா, இல்ல அந்த வழக்கு நடத்தினது போனது எல்லாமே ரத்தனம் தோழர் தான். அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆமா, அந்த விஷயங்களை கொண்டுட்டு வந்தது அப்ப விசிகா தான் நாங்க இருந்தது. அதெல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு வந்தது விசிகா தான். அந்த வழக்கு கொண்டுட்டு போய் நாம தான் ரத்தனத்தை கொடுக்குறோம். இதை நடத்த சொல்றோம். அவர் தான் அதுக்கு உட்பட. கம்யூனிஸ்டுகள் அதுல வரல. கம்யூனிஸ்டுகள் அதோட பங்களிப்புலாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. இப்ப இந்த மாதிரி அதை தான் நான் சொல்ல வரேன். இடதுசாரிகளா இருக்கக்கூடியவர்கள் முகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வர்க்க பிரச்சனை வேற, சாதி பிரச்சனை வேற பிரிச்சு பாக்குறாங்க. ஆனா தமிழரசன் அப்படி பார்க்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சாதி போராட்டங்களும் வர்க்க போராட்டங்கிறாரு. வர்க்கம் வேற, சாதி வேற. அவருடைய சாதி ஒழிப்பு அறிக்கையை திரும்ப படிக்கணும்னு நினைக்கும். அந்த அறிக்கையில தெளிவுபடுத்துறாரு. இப்ப இன்னைக்கு காலையில் கூட நான் அதை படுத்து பார்க்கும்போது இங்க நடந்த அத்தனை சாதி கலவரங்களும் அது வர்க்க போராட்டத்தின் வரலாறு தான் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பார்வை பாருங்க. அப்ப இந்த பார்வை தான் எங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இதை நான் வந்து தோழர்களோட ரொம்ப டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துல செல்வமணி வந்து அம்பேத்கரை வந்து கொஞ்சம் கடுமையா விமர்சனம் பண்ணிடுறேன். ஒரு வார்த்தையை போட்டுறாரு, விமர்சனம் பண்றாரு. செல்வமணி அம்பேத்கரை வந்து நான் வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது, வெறும் மார்க்சியம் தான் முக்கியமானது அப்படின்னு முன்வைக்கிறார். பொயிலன் வந்து அப்படி நியூட்ரலா இருந்தாரு. அப்ப எனக்கு வந்து என்னென்ன திரும்ப வந்து இவ்வளவு கட்டி கொண்டுட்டு வரோம், இந்த நமக்குள்ளேயே வந்து இன்னமும் முரண்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் புதிய ஒரு பார்வைக்கு போறேன். ஒண்ணுமே இல்லாத சாதாரணமான இளைஞர்கள் கூட வென்றெடுத்து கொண்டுட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்றேன். எனக்கு தேவை கீழே இருந்து வரணும். ஏன்னா இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர அப்படிங்கிறது தான் மார்க்ஸோட தியரியும். இப்ப வெறும் மார்க்சியத்தை மட்டும் சொல்லி சேரி மக்கள்கிட்ட நான் போய் திரட்ட முடியாது. அப்ப அவங்க எந்த வகையில பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வழியில போய் தான் நான் கொண்டு வர முடியும். அப்படி பார்க்கும்போது அம்பேத்கரை சொன்னா மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட போய் நான் அணிதிரட்ட முடியும். அம்பேத்கரை வேண்டாம், அவர் சும்மா ஊர்கா மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை. அப்ப அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தா மட்டும்தான் முடியும்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்பதான் நம்ம ஏற்கனவே தோழர் திரும்ப கூட தொடர்பில் இருக்குங்களா, போவர இருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன், தோழர் திருமாகிட்ட நான் போறேன். இது எப்ப நடக்குதுன்னா 92 ஏறக்குறைய ஜூன் ஜூலை அந்த மாதிரி மாதங்கள்ல நடக்குது. எங்களுக்குள்ள நான் என்ன பண்றேன், இல்லை நான் உங்கள்கிட்ட இருந்து விலகிறேன்னு ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு. யாரு? நானு. யாருக்கிட்ட கொடுக்குறேன்? பொயிலன்ட்ட கொடுத்துட்றேன். பொயிலனோட நான் அந்த மாதிரி. அப்ப அந்த கட்டமைப்புக்கு என்ன பேருங்க? அதான் அப்ப வந்து நாங்க 3 பேர் வச்சிருக்கிறோம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ்நாடு புரட்சிகர இளைஞர் பேரவை, தமிழ்நாடு புரட்சிகர மாணவர் பேரவை. இது வெகுஜன அமைப்பு. தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி தான் அவர் பெரியவர் வச்சிருந்தாலும் அதே பேர்ல தான் நாங்களும் இயங்குறோம். அதே பேர் தான் கட்சிக்கு பேரு தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி தான். இப்ப அதுல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட லெட்டர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், நேரா திரும்ப போய் சந்திக்கிறேன். அப்ப அவர் இங்க எப்பயாவது வருஷம் நடக்குதுங்க. இது 92 மிடில், அதாவது ஜூன் அந்த மாதிரி நேரத்துல. அப்போ தோழர் போய் பாக்குறேன், பார்த்து பேசி இந்த மாதிரி தோழர் நான் மதுரையில சந்திக்கிறேன். இங்க எப்பயாவது ஊருக்கு வருவாரு. அப்ப இடையில எல்லாம் நான் கூட நான் சந்திச்சேன், ஊருக்கு வருவாரு. அப்ப நான் அவரை போய் பாக்குறேன். பார்த்து தோழர் நான் மாதிரி இணைஞ்சு உங்க கூடயே நான் இணைஞ்சு சேரலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, தாராளமா தோழர் நம்ம இணைஞ்சு பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு நான் அங்க வர இருக்கேன். இல்ல இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது.
இங்கே வந்து ஒரு சாதிய அந்த வர்க்க போராட்டத்துன்றது, அப்புறம் அடுத்தது உங்களுக்கு சாதி விடுதலை, ஆமா, ரெண்டுல இங்கே வந்து சாதிய இதில் வந்து பின்தங்கி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அது வந்து வெளியில் வரீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலித் அரசியல்ன்ற ஒரு பார்வைக்குள்ள மட்டும் முடங்கி போகிற இடத்துக்கு தடா பெரியசாமி எப்படி வராரு பொருளுறாரு? இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இந்த மக்களுக்கு வந்து மனிதனா கூட இல்லாத ஒரு உரிமை இவனுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெறும் கூலி உயர்வு வர்க்க போராட்டம் என்பது சொத்து பொருளாதாரத்துக்கான போராட்டம் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இவன் அதை தாண்டி கீழே இருக்கான், மனிதனாவே இல்லை. அப்ப அங்கிருந்து தானே துவக்கணும். ஏன்னா 2 காலம் விலங்குகளாக கூட மதிக்கப்படாத ஒரு சமுதாயமா இன்னைக்கு பட்டியல் சமுதாயம் இருக்கு, சேரி மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்கள திரட்டி அதுல இருந்து அவங்கள வர்க்க போராட்டத்துக்கான தலைமை தாங்க வைக்கிறது அவசியம். அவ்வளவுதான் உங்களுக்கு தமிழரசன் தெளிவா சொல்றாரு. வர்க்க போராட்டத்துக்கு, சாதி ஒழிப்புக்கும் சரி வர்க்க போராட்டத்துக்கும் தலைமை தாங்கிறவங்க யாரா இருக்க முடியும்னா அது பாட்டாளி வர்க்க தலைமையிலான இடதுசாரி பார்வை கொண்ட பாட்டாளி தலித் மக்களா தான். அவ்வளவுதான். அப்ப இடதுசாரி, நான் மார்க்சியம் இல்லைன்னு சொல்லலையே. மார்க்ஸ் நாம வந்து அந்த மார்க்சியம்ன்றது அன்னைக்கு இருந்த டிபிஐ கிட்ட இருந்ததுங்களா? இருந்தது. திருமாவளவன் கிட்ட, மலைசாமி தோழர் மலைச்சாமி கிட்ட இருந்து நான் சொல்ல வரேன். ஏன்னா அவரை நான் சந்திக்கல. அவரு வந்து பாரதிய தலித் பந்தர் இயக்கம்னு வச்சிருந்தாரு. அதுக்கு பிற்பாடு திரும்ப வந்து என்ன பண்றாரு, பாரதிய தலித் பந்தர் இயக்கங்கிற பேர் இல்லாம இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைன்னு பேர் வச்சிட்டாரு டிபிஐலயே. அது முறையா தமிழ்ல போயின்னு தலித் பந்தர். அப்ப அது தலித் பந்தருக்கு தமிழ்ல வந்து இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைன்னு ஒரு பேர் மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில நான் அவர்கிட்ட, உங்களுக்கு நீங்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னாக்க டிபிஐ துவக்கப்பட்டு அது ரன் ஆகி வர அந்த மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலேயே இதே பிரச்சனை வந்திருக்கு. எப்படின்னா, மார்க்ஸ ஏத்துக்கிறதா இல்ல இந்த தலித் பந்தர் தான் மார்க்ஸ முன்னிலைப்படுத்துறதா இல்ல பௌத்தத்தையும் அம்பேத்கரையும் சேர்த்து முன்னிலைப்படுத்துறதாங்கிறதுல முரண்பாடு வந்து அவங்க நிறைய பிரிஞ்சு விட்டாங்க. அதாவது இந்த தலித் பந்தரே 2-3 வகையா, ரெட் பேந்தர், பிளாக் பேந்தர் அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருச்சு. அதேதான் என்னன்னா டிபிஐ இருக்கு, தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, அந்த காலகட்டத்துல திருமாவளவன் கிட்ட மார்க்சிய பார்வையும் இருந்தது, ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பார்வை சேர்ந்து இருந்தது அன்னைக்கு இருந்தது. அதனால நீங்க அங்க இணையறீங்க. அதனாலதான் தொடர்ந்து. ரெண்டாவது இருந்ததுங்கிறத விட அவர் மாணவனா இருக்கும் போதே நான் தானே தொடர்புல இருக்கேன் அவர்கிட்ட. நான் சொல்றேன். அப்ப அவர் நிறைய உள்வாங்கியிருக்காரு, என்கிட்ட நிறைய பேசுக, நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில அவர் மார்க்ஸை ஏத்துக்கிறது, மார்க்சிய லெனினியத்தை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா எங்க கூட தொடர்புல இருக்காரு. நான் தர்மலிங்கத்தெல்லாம் கூட முன்னாடி பழைய சந்திப்புல அதை பத்தி பழைய பேசியிருக்கிறோம், உரையாடலாம். அந்த பார்வையில தான் அவர்கிட்ட நான் நெருக்கம் உருவாகுது. இல்லைன்னா ஏன் எப்படி எனக்கு நெருக்கம் உருவாகும்? வைபால சுந்தரத்தோட நெருக்கம் உங்களால, இளைவர் மாதிரியா கூட எனக்கு நெருக்கம் வரல. இல்ல, இவங்களும் அம்பேத்கரிஸ்ட் தான். ஆனா நான் அவங்களோட ஏன் இணைய முடியல? அவரோட மார்க்சிய பார்வை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வைபால சுந்தரம், அண்ணன் சேக்கு தமிழரசன் போன்றவர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன முன்னிலைப்படுத்துறது வந்து மார்க்சியத்தை அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, பக்கமே போக மாட்டாங்க. ஆனா திருமாத்தோழர்கிட்ட இருந்தது. அதனாலதான் நான் அவர்கிட்ட அந்த எனக்கு கொடுத்து சேர்றீங்க. அப்ப அவங்களோட சேர்றவங்க. அப்ப அந்த நேரம் கட்டத்தில் தான் சென்னகரம்பட்டி படுகொலை ஒண்ணு நடந்தது. சென்னகரம்பட்டி படுகொலைனா மதுரை பக்கம். இப்ப இன்னைக்கு மேலோடு படுகொலை நடந்ததுல அதுக்கு முன்னாடியே அது 92லயே தேதி கூட இருக்கு. அதாவது வந்து 3/7, அதாவது ஜூலை. நான் ஏற்கனவே நான் எப்ப இணையணும் அந்த நேரம் பார்த்துதான் அந்த சென்னகரம்பட்டி படுகொலை அங்க நடக்குது. அதாவது இது கேட்டது அதாவது எப்படின்னா, கோயில் நிலத்தை கேட்டதுக்கான சென்னகரம்பட்டியில வந்து கோயில் நிலம் இருக்குங்க. கோயில் நிலத்துல குத்தகை எடுக்கிறதுக்கு இவங்களும் போறாங்க. எல்லாருக்கும் குத்தகை பொது, அதுல எல்லாரும் இவங்களும் போறாங்க. அதுல வந்து பிரச்சனை ஆகுது. 2 பேர் பேரை சொல்லிடுங்க. யாரு அந்த 2 பேர் இல்ல, கலந்தவங்க நிறைய பேர் கலந்துருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து கலந்து கூடாது, எப்படி ஒரு எஸ்சி வந்து எடுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயம் எதுக்குது. அப்போ இவங்க இல்ல நாங்க மீறி எடுப்போம்னு சொல்லிட்டு இவங்க போய் ஏலத்துக்கு போறாங்க. அவங்க போயிடுறாங்க, அவங்க மேல் சாதிக்காரங்க போயிடுறாங்க. அதுக்கும் பிற்பாடு இவங்க வந்து வந்துடுறாங்க. ஒரு பீஸ் டாக் நடக்குது. இல்ல இவங்க நடக்கணும், அமைதி பேச்சு. ஆமா. இதுக்கு இடையிலேயே வந்து ஒரு அடிதடி நடந்து ஒரு தம்பியை வந்து குத்திடுறாங்க, கத்தியால குத்திடுறாங்க. இப்படி அது மாதிரி அந்த வழக்கு வேற நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு திரும்பவும் அந்த குத்தகை ஏல உரிமை பிரச்சனை வருது. கோயில் நிலத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கு. திரும்ப 2 பேரும் போய் நிக்கிறாங்க, போய் கேட்கறாங்க. இல்ல 2 பேர், நிறைய பேர் ஊரே போகுது. அங்க போயிட்டு ஒரு அந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல தாசில்தார்கிட்ட போயிட்டு வராங்க. ரிட்டர்ன் வராங்க பாருங்க. ரிட்டர்ன் வரும்பொழுது பஸ்ல வந்தவங்களை வழி மறிச்சு
இறங்கி பிடிச்சி அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஓடுறாங்க. அப்போ இந்த அம்மாசி வேலுன்னு 2 பேர்த்த கழுத்தை அறுத்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த மேலவளவுக்கு முன்னாடி காந்தாரி மண் படுகொலை ஒன்று நடந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடியே பின்னாடி? அதுக்கு முன்னாடி. இது அதுக்கும் முன்னாடி தான் முதல்ல. அதுக்கு முன்னாடி பிறகுதான் காந்தாரி அம்மன், பிறகுதான் மேலவளவு. இதெல்லாம் காந்தாரி அம்மனுடைய அந்த ஆமா 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 இதே போலதான் நடந்தது. ஆமா ஆமா. அப்ப இந்த இது 92லயே நடக்குது. 92 3/7/92 ஜூலை மாசம். அப்ப அந்த கண்டன பேரணிக்கு நான் கலந்துக்கிறேன். அப்ப பொறுத்தளவுக்கு டிபிஐ என்பது அந்த மதுரை, கொஞ்சம் சிவகங்கையில, கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் கொஞ்சம் இருக்கும், இவ்வளவுதான். அங்க மதுரையில கொஞ்சம் இருந்தது. அன்னையை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த பாகையில் பறையர், அதே மாதிரி தேவேந்திர வேளாளர், அருந்தர் 3 பேருமே டிபிஐல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க. திக்கா இருந்தது வந்து பறையர் இருந்தாங்க. இவர் பொறுப்பெடுத்ததுக்கு அங்கே பார்க்குறோம். இப்போ இந்த சூழலை தான் அங்கே அப்போ இருந்தது. வட மாவட்டத்தில் டிபிஐன்னு ஒன்று கிடையாது. அப்போ எந்த இதுவும் இல்லை. நான் தான் முதல்ல அங்கே வட மாவட்டங்களில் வந்து இல்லை, நான் தான் முதல் தொடர்பில் இருக்கேன். அப்போ அந்த கூட்டத்துக்கு நான் தான் போய் கலந்துக்கிறேன், அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறேன். அப்போ அதுக்கு பிற்பாடு அப்புறம் நாங்கள் தொடர்பில் இருக்கோம், நானும் தொடரும். அப்போ எப்படி தொடரும்போது, தொடர் அங்கே வந்து அமைப்பு இப்போதைக்கு கட்ட வேணாம் எங்கள் வீட்டுக்கு, ஏன்னா அவர் அரசு ஊழியர். யாரு? திரும்ப வந்து அரசு ஊழியர். ஏன் கூட தொடர்பில் இருந்தால் ஏதாவது வம்பா போயிடும்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அப்போ அங்கே இப்போதைக்கு நீங்கள் அமைப்பு எதுவும் பண்ணிடாதீங்க, திடீர்னு ஆரம்பிச்சிட வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நான் இங்கே வந்து டிபிஐயில் ஜாயின் பண்ணிட்டேங்கிற செய்தியை நெய்வேலி தோழர்களோ அல்லது இப்போ இங்கே நம்ம பகுதி தோழர்களுக்கு எல்லாருக்கும் செய்தி சொல்லி, பழைய தொடர்பில் இருக்கிறவங்க சொல்லி எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். நான் இப்போ வந்து பொழிலன் இந்த இதில் எல்லாம் இல்லை, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை, இப்போ வந்து நான் டிபிஐயில் ஜாயின் பண்ணிட்டேன், சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வச்சுட்டேன். எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஏன்னா எஸ்சியா அதிகமாக இப்போ இதில் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருந்தது. நான் பார்த்தேன் அந்த உணர்வை பார்த்தேன். கம்யூனிசம் அப்படின்னு போகும்போது இருந்த விட இப்போ கூடுதல் இவங்கள்ட்ட உணர்வு இருந்தது. நமக்காக அவர் இருக்காரு அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அதுக்கு ரெண்டாவது, நாம் வந்து ஆயுதம் தாங்கிய சிந்தனை உள்ள ஒரு நபராக இருந்தோம் இல்லைங்களா, அதனால இவங்களுக்கு ஒரு தெம்பு வேற இருக்கு. இனிமேல் கலவரம் வந்தா எல்லாம் தோழர் பார்த்துப்பாரு, அப்படி அந்த ஒரு டிபிஐ பார்த்துக்கோம், அவர் அது இருக்கிறதால நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு தொடர்புல நானும் திரும்பவும் தொடர்பு இருக்கோம். அப்ப இங்க ஊருக்கு கூட வருவார். இப்போ ஊருக்கு ஒரு தடவை வந்தப்ப கூட அவரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் அரசு ஊழியர், நான் முழுசா இதை போக முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு, தொடர்ந்து பயணம் பண்ண முடியுமானுங்கிற அந்த அவர் ஒரு ஊசலாட்டமே இருந்தது அவருக்கு, தொடர்ந்து பயணம் தொடக்க காலகட்டத்தில். ஆமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் அப்புறம் நானும் போய் பார்ப்பேன் அவங்க வீட்டுக்கு. அப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் அவர் படித்தவர், அவர் அப்போவே அந்த காலத்தில் 8வது படித்தவர். என்னெல்லாம் ரொம்ப மரியாதையாக தம்பி இதாக பார்ப்பார். ரெண்டாவது வந்து தம்பியும் ஆற்றுவலான்னு பேசிட்டோம்னு. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா நான் வந்து வெடிகுண்டு வழக்கு தூக்குத்தண்ண வரைக்கும் போன வந்தாலாச்சா, ஏரியாவில் பெரிய யார் கேட்டாலும் அப்படி திரும்பி நிற்பாங்க, ஏன் அப்பா அவர் வந்துட்டு போறாரா அப்படின்னு பயப்படுவாங்க. அப்போதான் ஒரு தடவை என்கிட்ட தோழரே சொல்கிறார், யார் திரும்ப சொல்கிறார், நீங்கள் வந்தீங்க ஒரு நாள் என்ன பண்ணுறேன், நான் போகிறேன், போயிட்டு அங்கே அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டில் காணோம். அப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்குறேன், அம்மா தோழர் வந்துருக்கேன், அம்மா வந்திருக்கு, தம்பிங்க குளிக்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் வந்துட்டேன். ஆனால் அப்புறம் திரும்ப தோழர் சொல்கிறாரு, தோழர் நீங்கள் வந்தீங்க, ராமசாமி அவங்க அம்மா என்ன பண்ணிச்சு, என்னை கூப்பிட்டு அவங்க திண்ணையில் உள்ள உட்கார வச்சுக்கிச்சு, அந்த தம்பி போகட்டும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிச்சு. நீங்கள் போயிட்டீங்க வந்து பார்த்துட்டு, அப்புறம் சொல்லுது அந்த அம்மா, உங்களை பார்த்தா அந்த தம்பி கூடலாம் கூடாத, அது வந்து வெடிகுண்டு அது இதுன்னு பெரிய இதுதான் தீவிரவாதியாம், அந்த தம்பி கூட சேர்ந்துலாம் பண்ணாதப்பா, நம்ம லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அதையும் வந்து வெளிப்படையா அதே ஓப்பனா என்கிட்ட சொல்லிட்டாரு, சொன்னாரு, இப்படி உங்களை பார்த்தா பயப்படுறாங்க தோழர் எல்லாரும் அப்படின்னு சொன்னாரு. அது இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு அப்புறம் நான் சொல்றேன். இருந்தாலும் அப்புறம் நான் அப்புறம் தொடர்புல தான் இருக்கோம் 2 பேரும். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா தமிழர் வாழ்வுரிமை மாநாடுன்னு ஒன்று நடத்துறாங்க. அதுக்கு ஒரு நல்ல தலித் லீடர் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு ஐயா. அதுல தோழரை கலந்துக்க சொல்லி நான் தான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நாங்க போய் அந்த மாநாட்டில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தோழர் திருமாவளவனுக்கும் அந்த இடத்துல தொடர்பே வருது. தமிழ்நாடு முழுக்க திருமாவளவன் தோழருடைய பேரை பதிவு பண்ணாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். உங்களுக்கு மற்ற தலித் தலைவர்களை தாண்டி தமிழ்நாடு முழுக்க கொண்டுகிட்டு போன பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருமை தான்.
சுபவீரபாண்டியன் பேசும்பொழுது இவ்வளவு தெளிவா தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற திருமாவளவன் ஏன் தன்னுடைய அமைப்புக்கு இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைன்னு பேர் வச்சிருக்காருன்னு வருது. அப்பதான் அவரே வந்து என்ன பண்றாரு, இந்தியாவை எடுத்துட்டு ஏன் நம்ம விடுதலை கேட்கறோம் தானே, அப்ப விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சிருமே. அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல இதுக்கு பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. கொடியங்குளம் பிரச்சனை அதை ஒட்டி அப்போ வந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் தான் போஸ்ட்மார்டம் சென்னையில தான் நடக்குது. அந்த கலவரத்தில் பெரிய தகராறு பண்ணி இங்க நடத்தணும் அப்படின்றப்ப மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் முத அந்த இடத்துல களத்துல நிக்கிறாரு, நின்று போய் அந்த இதை எடுத்துட்டு போறாரு, பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அப்புறம் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அப்ப PLPRன்னு ஒரு பிரிவு கிடையாது, எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அட்டவணை பிரிவுக்கான ஒரு தலைவர் இவர் தான் இருந்தாங்க. அப்ப செல்வ பெருந்தகையும் கூட இருக்காரு, கரெக்டுங்களா? ஆமா, உண்மைதான். அப்புறம் ஒரு காலகட்டத்துல நீங்க PR செல்வ பெருந்தகை பாருங்க, எப்படி நீங்க இவரை போய் பாருங்கன்னு அங்க இருக்கக்கூடிய சில பேர் சொல்லி இப்படி ஒரு இது வந்து ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் இங்க வடக்க வந்து PRPL தெரியாது, இல்ல யாருக்குன்னே தெரியாது நமக்கு.